சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஜூலை 31. சதோ பிரதானம் ஆவதற்கு எளிய வழியில் இதுவும் ஒன்று. அது எது? அதிகாலையில் எழுந்து ஈஸ்வரனுக்கு குட் மார்னிங் சொல்வது. பரமாத்மா நினைவின் மூலம் என்ன கிடைக்கிறது? எதிர்காலத்திற்கு மிக பெரிய வருமானமும் கரண்ட்டும் கிடைக்கிறது. இதன் மூலம் ஆயுளும் அதிகரிக்கிறது. யாரை வாசனை நிறைந்த மலர்கள் என்று கூற முடியும்? நிறைய முள் போன்றவர்களை தனக்கு சமமாக மலராக மாற்றுபவர்களை. ஞான ரத்தினங்களை புத்தியின் பையில் நிரப்பி அநேகருக்கு தானம் கொடுக்கும் போது என்ன கிடைக்கிறது? ஆசீர்வாதம் எளிதாக கிடைக்கிறது. விவேகமானவர்கள் முற்றிலும் துரிதமாக எதில் ஈடுபடுவார்கள்? சிவ தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி எடுப்பதில். ஆத்மாவிற்கும் சரீரத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஆத்மா வளர்வது இல்லை, சரீரம் சிறிது பெரிதாக வளர்கிறது. எங்கே குஷி இருக்கிறதோ அங்கே துக்கம் சதா காலத்திற்கும் ஓடிவிடும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? சத்யுகத்தில் ஈஸ்வரன் துணையாக வருவது இல்லை. உங்களது மனோநிலைக்கு தக்கவாறு ஆத்மா அங்கு வந்துவிடும். நன்றி. ஓம் சாந்தி.